ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவான் வாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுனா, எந்த விஷயம் பண்ணாலுமே பல முறை யோசிச்சு தான் பண்ணணும். அதுக்கு உதாரணமாக தான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரியில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டில் ஒரு நரி இருக்குது. அந்த நரி என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப தாகமாக இருக்கனால தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல போயிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா கிணத்து பக்கத்தில் போட்டோடனே அதில் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் என்ன செய்தாங்கன்னா, 2 முனையிலையுமே வாளி கட்டி இருக்குது. 2 வாளி இருக்குது, கிட்டத்தட்ட 2 வாளி இருக்குது. அதில் ஒரு வாளியில் ஏறி பார்த்திங்கன்னா கீழே போயிடுது. கிணத்து கீழே போய்ட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு மேலே வரதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்குது. யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த நேரம் பார்த்து ஓநாய் அந்த கிணத்துக்கு வருது. வந்தோடனே பார்த்திங்கன்னா நிறையவே நீங்கள் கீழே என்ன பண்ணுறீங்கன்னு நிறைய பார்த்து ஓநாய் கேட்டவுடனே நிறையார் சொல்கிறாரு, நான் இங்கே சொர்க்கத்தில் இருக்கேன், இங்கே எல்லா வகையான உணவும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அம்மா நானும் வரேனே அப்படின்னு சொல்லினேன். அந்த இன்னொரு வாளி இருக்குல்ல, அந்த வாளியில் ஏறி உட்காந்தோடனே இந்த வாளி கீழே அன்றைக்கி இறங்குது. ஓனாய் ஏறின வாளி கீழே இறங்குனா நரியோட வாளி மேலே வருது. மேலே பாதி தூரம் வந்தோடனே நரி என்ன சொல்லுதுன்னா, சொர்க்கத்தை விட மிக உயர்ந்தமான இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு நரி சொல்லிவிட்டு மேலே ஏறிடுது. ஓனாய் கீழே போயிடுது. கீழே போய் பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறது. பார்த்திங்கன்னா நரி தப்பிச்சு போயிடுது. ஓநாய் மாட்டிக்கிறது. இதை என்ன பண்ணுதுன்னா, எந்த விஷயம் பண்ணாலுமே பல முறை யோசிக்கணும். இதை தான் அழகாக திருவள்ளுவர் குறளில் சொல்லிட்டாரு. எப்பொருள் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. அதாவது எந்த கருத்தை யார் சொன்னாலுமே அதோட உண்மை தன்மை ஆராய்வு தான் அறிவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் இருந்தாலும் பல முறை யோசித்து தான் பண்ணணும். அப்போ தான் அது வெற்றிகரமாக இருக்கும். சிந்திங்கள், செயல்படுங்கள்.